இவ்வளோ சீக்கிரம் ஒரு வீடியோல நாம அப்லோட் பண்றோம் அப்படின்னா, உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இது என்ன வீடியோ அப்படின்ட்டு. டியாகோ ஜோட்டா, லிவர்பூலோட விங்கர் ஃபார்வர்ட், போர்ச்சுகலோட விங்கர் ஃபார்வர்ட். 28 வயசு தான் ஆகுது. அகால மரணம் அடைந்து விட்டார். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஸ்பெயின்ல வந்து லம்போகினி கார்ல வந்து வேகமா போயிட்டு இருந்திருக்காங்க. உடனே வந்து ஆக்சிடென்ட் வேகமா ஓட்டுனதுனாலலாம் நினைக்காதீங்க. கார் டயர் வந்து பர்ஸ்ட் ஆயிருச்சு. கண்ட்ரோல் இல்லாம வண்டி போய் ஆக்சிடென்ட் ஆகி ஆன் த ஸ்பாட்லயே பர்ன் ஆயிட்டாங்க. அவரும் தம்பி, இவருக்கு 28 வயசு, அவர் தம்பிக்கு 26 வயசு. 2 பேரும் இறந்துட்டாங்க. ஒரு ஃபுட்பாலிங் வேர்ல்டுக்கே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நியூஸ் தான் இது. எவ்வளவு சாதிக்க வேண்டிய ஒரு ஆள் வந்து சின்ன வயசுலயே போயிட்டார். 28ங்கிறது ஒரு பிரைம் ஏஜ். வூல்ஸ்ல இருந்து லிவர்பூலுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 160 கேம் விளையாண்டுருக்காருன்னு நினைக்கிறேன். இஃப் ஐ எம் நாட் ராங், லிவர்பூல் ஃபேன்ஸ் நீங்க கரெக்ட் பண்ணுங்க. ஸோ 65 கோல் அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் லிவர்பூலுக்கு. போன ஒரு மாசத்துல மட்டும் பாத்தீங்கன்னாக்க லிவர்பூலோட பிரீமியர் லீக் ஜெயிச்சிருக்காப்ல. அட் த சேம் டைம் என்ன சொல்றது, போர்ச்சுகலோட நேஷன்ஸ் லீக் ஜெயிச்சிருக்காப்ல. போன 2 வாரத்துக்கு முன்னாடி மனுஷனுக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கு. ஒரு லாங் டைம் சைல்ட்ஹுட் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வந்து கல்யாணம் ஆயிருக்கு. 3 குழந்தைங்களுக்கு வந்து இவர் ஒரு ஃபாதர், வேற அப்பா வேற இவரு. இந்த மாதிரி ஒரு டைம்ல வந்து இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்க டைம்ல இப்படி ஒரு டெவஸ்டேட்டிங்கான ஒரு நியூஸ் வந்து அவங்க ஃபேமிலிக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபுட்பாலிங் வேர்ல்டே வந்து மோன் பண்ணிட்டு இருக்காங்க. போர்ச்சுகலோட விமன்ஸ் டீம் இன்னைக்கு நைட்டு விளையாட போறாங்க. 1 minute ஆஃப் சைலன்ஸ் ஜோட்டாக்காக கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் பெரிய பெரிய பிளேயர்ஸ் ரொனால்டோவா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். அவங்க ஃபேமிலிக்கான பர்சனல் ஸ்பேஸை கொடுங்கன்ட்டு லிவர்பூல், போர்ச்சுகல் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. கிளாப் ஒரு சூப்பரான விஷயம் ஜோட்டாவை பத்தி சொல்லியிருக்காரு. ஜோட்டா எங்க இருக்கானோ அந்த இடத்துல சந்தோஷம் இருக்கும். ஜோட்டா வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹாப்பனிங்கான ஒரு பர்சன். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். அந்த ஃப்ரெண்டு தான் வந்து ஜோட்டாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. அவருன்னு இல்ல, எல்லாருமே சொல்லியிருக்காங்க. எனக்கே வந்து ரொம்ப டெவஸ்டேட்டிங்கா தான் இருக்கு. எத்தனையோ பேர் இந்த மாதிரி எப்படி சொல்றது, சாதனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சடனா வந்து ஒரு ஆக்சிடென்ட்டோ ஏதாவது ஒரு நேச்சுரல் காசோ அப்படின்னு வந்து டெத் வரும்போது ஏத்துக்கவே முடியாத விஷயம். இன்னைக்கு ஃபுட்பால் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பிளேயரை வந்து இழந்துட்டாங்கன்னு தான் சொல்லலாம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ போடுறதுக்கு ரீசன் வந்து என்ன சொல்றது, கிளிக் பைட் ஆகணும்ட்டா போடணும்லாம் கிடையாது. எவ்வளவோ வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இந்த வீடியோ போடலன்னா ரொம்ப தப்பா இருக்கும். ஸோ எல்லாருமே பிஸியா இருந்தாங்க. ஜஸ்வந்த் வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பண்ணுங்க. ஏன்னா ஜோட்டா, போர்ச்சுகல் வர நீங்க யூரோல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க. என்ன ஆச்சு அப்படின்னா 2 யூரோ ஜெயிச்சிருக்காப்புல. பிரீமியர் லீக், FA கப்பு, அதுக்கப்புறமேட்டு இன்னொன்னு ஒரு லிவர்பூல் கூட லீக் டைட் எல்லாமே ஜெயிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பரான ஒரு பிளேயர். எனக்கே வந்து சில டைம் வந்து இதெல்லாம் வந்து என்னால இப்ப டக்கு டக்குன்னு எடுத்து ஸ்டாட்ஸ் பார்த்து டக்குன்னு போடுற அளவுக்குலாம் வந்து பொறுமை இல்லை. டக்குன்னு மக்கள்கிட்ட சொல்லி ஆகணும். ஃபுட்பாலிங் வேர்ல்டே மோன் பண்ணிட்டு இருக்கு. அட்டனோ மங்கி சார்பாக ஒரு ஆழ்ந்த இரங்கல் வந்து ஜோட்டா குடும்பத்தினருக்கும் எல்லாத்துக்கும் சொல்லிக்கலாம். லிவர்பூல் ஃபேன்ஸுக்கும் சரி, போர்ச்சுகல் ஃபேன்ஸுக்கும் சரி, இது ஒரு பெரிய இழப்பு தான் கண்டிப்பா. ஸோ கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.